சிறுவன் ஒருவன் அந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்தான். ஔவையார் அச்சிறுவனை நோக்கி, "சிறுவனே, எனக்கு பசிக்கிறது. கொஞ்சம் பழம் பறித்து போடுகிறாயா?" என்றார். உடனே அச்சிறுவன், "பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா?" என்றான். ஔவையாரும், "பெரியோரை பரிகாசம் செய்யாதே. எனக்கு சுடாத பழமே தேவை" என்றார். ஔவையார் ஓர் அடர்ந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தார். வெயில் கடுமையாக இருந்தது. பாதையும் கரடு முரடாக இருந்தது. ஔவை களைத்து போனார். சிறிது நேரம் இளைப்பாறினார். ஒரு நாவல் மரத்தடியில் அமர்ந்தார். சிறுவன் ஒருவன் அந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்தான். ஔவையார் அச்சிறுவனை நோக்கி, "சிறுவனே, எனக்கு பசிக்கிறது. கொஞ்சம் பழம் பறித்து போடுகிறாயா?" என்றார். உடனே அச்சிறுவன், "பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா?" என்றான். ஔவையாரும், "பெரியோரை பரிகாசம் செய்யாதே. எனக்கு சுடாத பழமே தேவை" என்றார். சிறுவன் கிளைகளை வேகமாக உலுக்கினான். பழங்கள் கீழே உதிர்ந்தன. ஔவை கனிந்த பழங்களை பொறுக்கிக் கொண்டார். பழங்களின் மேல் மண் ஒட்டியிருப்பதைக் கண்டு தம் வாயால் ஊதினார். ஔவையின் அந்தச் செய்கையைக் கண்டு சிறுவன் நகைத்தான். கிண்டலாக பேசவும் ஆரம்பித்தான். ஔவைக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, சுடாத பழம் என்றால் காய் என்று. தமிழ்ப் புலவரான தம்மையே சிறுவன் சாமர்த்தியமாக பேசி ஏமாற்றி விட்டானே என்று ஆச்சரியமுற்றார். கற்றது கைமண்ணளவுதானே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு நடந்தார்.